அடுத்தது நான் பார்க்க போகிற டாபிக் வந்து லேஅவுட்டில் பிரேக்ஸில் வந்து பாருங்கள் உங்களுக்கு டெக்ஸ்ட் ரேப்பிங் அப்படின்ற ஒரு கான்செப்ட் இருக்குது. ஓகேங்களா, இது என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ இதில் பாருங்கள், நான் வந்து ப்ரீவியஸாக நான் வந்து பிரேக்ஸில் வந்து பேஜ் பிரேக்கு, காலம் பிரேக் நம்ம யூஸ் பண்ணியிருந்தோம். அந்த டாக்குமெண்ட் இந்த ஷீட் இது. ஓகேங்களா, இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஹோம் மெனுவில் உங்களுக்கு பாருங்கள், உங்களுக்கு பேராகிராஃப் ஹைட் அண்ட் ஷோ அப்படின்ற மார்க்கர் ஒன்று இருக்குது. ஓகேங்களா, இந்த மார்க்கர் நீங்கள் கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு என்ன ஆகும்னா, நீங்கள் எங்கெல்லாம் என்டர் ப்ரெஸ் பண்ணியிருக்கீங்களோ அங்கே வந்து இந்த சிம்பிள் வந்திருக்கும். அதே மாதிரி இங்கே பாருங்கள், பேஜ் பிரேக் கொடுத்துருந்தா பேஜ் பிரேக் இண்டிகேஷன் கிடைக்கும். இப்போ காலம் பிரேக் நம்ம கொடுத்துருந்தோம் அப்படின்னா காலம் பிரேக் இண்டிகேஷன் உங்களுக்கு கிடைக்கும். ஓகேங்களா, ஸோ இது இண்டிகேஷன்ஸ் எங்கெல்லாம் இருக்குங்கிறது ஈஸியாக நீங்கள் அதை ஃபைண்ட் அவுட் பண்ணிக்க முடியும். ஓகேங்களா, இப்போ இதில் பாருங்கள், இப்போ எனக்கு என்ன இந்த டெக்ஸ்ட் ராப்பிங் பொறுத்த வரைக்கும் நான் இந்த லெசன் அப்படின்ற இடத்துல நான் ஒரு என்டர் பிரஸ் பண்ணி அடுத்த லைனில் நான் கொண்டு வரேன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ என்டர் பிரஸ் பண்ணால் இது ஒரு சிங்கிள் லைனாக உங்களுக்கு கன்வெர்ட் ஆகிடும். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ஷேப் உங்களுக்கு வந்திருக்கும். ஓகேங்களா, இல்லை என்டர் பிரஸ் பண்ணாமல் எனக்கு அடுத்த லைனாக ரேப் ஆகணும் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலான்னா, சேம் லே அவுட்டில் போங்க, பிரேக்கில் போங்க, டெக்ஸ்ட் ரேப். இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு லெசன்ஸ்க்கு அடுத்த லைன் எனக்கு கீழே வரணும். ஸோ அந்த இடத்துல நீங்கள் கர்சரை வச்சுட்டு பிரேக்கில் டெக்ஸ்ட் ரேப் அப்படிங்கிறத கொடுத்தீங்கன்னா இங்கே பார்த்தீங்களா உங்களுக்கு அந்த ஸ்பேசிங் எப்படி இருக்குன்னு பாருங்கள். நான் இங்கே காட்டுறேன் பாருங்க, இந்த இடத்துல நான் என்டர் பிரஸ் பண்றதுக்கும் இதுக்கும் ஸ்பேசிங் பாத்தீங்களா, இது வந்து டெக்ஸ்ட் ரேப் பண்ணும், இது ஒரு புது லைன்ல வந்து பாத்தீங்கன்னா கொண்டு வரும். ஓகேங்களா, இதுதான் வந்து டெக்ஸ்ட் ரேப்பிங் அப்படிங்கறத சொல்லுவாங்க. ஓகேங்களா.